ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 4 சென்டிமீட்டர் அளவு டயா இருக்க மாதிரி ஒரு பைப் எடுத்திருக்கேன். அதில் இது போல் ஒரு கம்பி எடுத்து அதில் சுற்றிட்டு தேவையான அளவுக்கு கட் பண்ணிவிட்டு ஒரு கட்டிங் பிளேயரை வச்சு முறுக்கி எடுத்துக்கலாம். இந்த கம்பிக்கு பேர் ஃப்ளார் மேக்கிங் ஸ்ட்ரிங்கு. இது கோல்டன் கலரில் இருக்குது. இன்னும் நிறைய கலர்ஸில் கிடைக்கும். சில்வர் கலர், க்ரீன் கலர், பிங்க் கலர், ப்ளூ கலர்னு நிறைய கலர்ஸில் கிடைக்கும். நீங்கள் முறுக்கிட்டு எடுத்திங்கன்னா இது போல் வட்டமாக நமக்கு கிடைக்கும். இது மாதிரி 5 செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த துணிக்கு பேர் ஸ்டாக்கிங்ஸ். இது எவ்வளவு மெலிசாக நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே இந்த ஒரு பெட்டலை வச்சுட்டு இது மாதிரி இழுத்து பிடிச்சா நமக்கு மேலே லைட்டாகவும் அந்த சென்டரில் அடிப்பக்கம் டார்க்காகவும் கிடைக்கும். இதே போல் சாதாரண துணி தைக்கிற நூலை வச்சு சுற்றி நம்ம பூ எப்படி கட்டுவோமோ அதே போல் ஒரு 2-3 நாட் போட்டுக்கோங்க. பிரியக்கூடாது. அதனால தான் இப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்க கிளாத்தை கட் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி நமக்கு எத்தனை பெட்டல்ஸ் வேணுமோ அத்தனை பெட்டல்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் ரொம்ப பேசிக் மாடல் ஃப்ளார் தான் இப்போ கற்றுத்தந்துட்டுருக்கேன். 5 பெட்டல்ஸ் தான் நான் ரெடி பண்ண போகிறேன். நீங்கள் இழுத்து கட்டும் பொழுது மட்டும் இது போல் நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த ஃப்ளாரை நிறைய வருஷங்களுக்கு முன்னாடி 5 ஃப்ளாரை 500 ருபீஸ் ஃபீஸ் பே பண்ணி நான் கற்றுக்கிட்டேன். அப்போ இதெல்லாம் அவ்வளோவா யாருமே தெரிஞ்சு வச்சுருக்க மாட்டாங்க. நம்ம கிளாஸ்க்கு போய் தான் கற்றுக்கணும். அந்த ஒரு ஃப்ளாரை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதுலேயே நிறைய வெரைட்டி நம்ம செய்யலாம். இப்போ பாருங்கள், செகண்ட் பெட்டல்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் எல்லா பெட்டல்ஸையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். வித் மெட்டீரியலோட 5 ஃப்ளாருக்கு 500 ருபீஸ் ஃபீஸ் பே பண்ண அந்த காலகட்டத்தில் அது ஒரு பெரிய ஃபீஸ் தான். இப்போ பாருங்கள், இது போல் ஒரு அலுமினியம் கம்பி எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம வீட்டில் இபி லைன் ஒயர்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்குள்ளே இருந்து எடுத்த கம்பி தான். நீங்கள் குச்சி எடுத்துக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் இது போல் வேஸ்ட்டு கம்பி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு இது போல் முறுக்கி வச்சுருங்க. சென்டரில் லைட்டாக பெண்ட் பண்ணி, இது நம்ம தலகாணிலலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த பஞ்சு ரெக்ரான் பஞ்சு. இது இல்லைன்னா பரவாயில்லை. நார்மலாக நம்ம வீட்டில் காட்டன் இருக்கும் இல்லைங்களா, அந்த காட்டனை இதில் வச்சு நம்ம சுற்றிக்கலாம். சென்டரில் இருக்கக்கூடிய பட் அப்படிங்கிறதுனால நீங்கள் அந்த ஃப்ளாரோட அதே கலரில் வேணும்னாலும் வச்சுக்கோங்க, இல்லைனா கான்ட்ராஸ்ட்டாக வேணும்னாலும் வச்சுக்கோங்க. நான் இப்போது இதுக்கு இந்த லைட் ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கிங்ஸை வச்சு நல்லா நூல் வச்சு சுற்றிட்டு நம்ம எப்படி பூ கட்டுவோமோ அதே போல் நாட் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நாட் போடும்போது டைட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உருவிட்டு வராமல் இருக்கும். இப்போ பட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே போல் தான் நமக்கு இருக்கணும். நீங்கள் டபுள் டைம் கிளாத் போட்டு நல்லா டார்க்காக செய்யணுன்னா கூட செஞ்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு பெட்டல்ஸையும் வச்சு நம்ம டைட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒரு பெட்டல்ஸ் வச்சு 2-3 முறை சுற்றிடுங்க. வேணும்னா ஒரு முறை நாட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் எந்தளவு டைட்டாக பிடிக்குது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த பெட்டல்ஸோட பாதி அளவில் இன்னொரு பெட்டல்ஸ் வைக்கணும். இதே போல் 5 பெட்டல்ஸையும் வைக்கணும். அதாவது ஒரு பெட்டல் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்டலுக்கு உள்ளே இருக்கும், இன்னொரு பெட்டலுக்கு அடியில் இருக்கும். இதே போல் நீங்கள் மாற்றி மாற்றி வச்சாதான் ஃப்ளாராக நம்ம செஞ்சு முடிக்கும் பொழுது அது பார்க்குறதுக்கு உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஃப்ளாரை நீங்கள் அப்படியே குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக செஞ்சு ஹேர்பின் போட்டு தலையில் குத்தி விடலாம். பொக்கேவாக செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த டெக்கரேட்டிவ் ஐட்டத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸில் வச்சு தைச்சிக்கலாம். ட்ரெஸ்ஸில் வச்சு தைக்கும்போது கம்பி வெளியே தெரியாமல் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸில் வச்சு தைக்கணும். ஹேர் கிளிப்ஸ்லாம் கூட நம்ம இதை வச்சு செட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 5 பெட்டல்ஸும் இதில் வச்சு டைட்டாக கட்டிட்டேன். இப்போ பெட்டல்ஸை நம்ம விரித்து பார்க்கும்பொழுது இது போல் நமக்கு கிடைக்கும். எந்த அளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கு எவ்வளவு அழகாக இருக்குல்ல இந்த பூ. இப்போது நம்ம கீழெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக க்ரீன் கலரில் அது காம்பு மாதிரி தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு டேப் சேர்த்து நம்ம சுற்ற போகிறோம். இது ஃப்ளோரல் டேப்பு, அது பிரிக்காத டேப்பு. இது ஆல்ரெடி பிரித்து யூஸ் பண்ணிகிட்ருக்க டேப்பு. இது கையில் கிழிச்சாலே கிழிக்கிற அளவு ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். இதுலேயே கம் இருக்கும், இதை கம் டேப்புன்னு சொல்லுவாங்க. இதே போல் நீங்கள் லைட்டாக சுற்றிட்டு இழுத்தீங்கன்னா கட்டாகி வந்துடும். இல்லைன்னா நீங்கள் சிசர் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். அந்த கிளாத் வெளியே தெரியாத அளவுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு 2-3 முறை சுற்றி எடுத்துக்கோங்க. இதே போல் ஃப்ளாரை ஒரு சைடு நீங்கள் ரொட்டேட் பண்ணிவிட்டு இழுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா வரும். நான் கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் சுற்றிட்டு இப்போ லீஃப் உள்ளே நுழைக்க போகிறேன். இந்த லீஃபில் ஓட்டை ரொம்ப சின்னதாக இருக்கும், அதனால் டேப் சுற்றிட்டு உள்ளே நுழைக்க முடியாது. இது போல் லீவ்ஸு நமக்கு ரெடிமேடாகவே கிடைக்கும். அப்படி இல்லைனா இதே கிளாத்தில் கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அது நான் உங்களுக்கு அப்புறமா போஸ்ட் பண்ணுறேன். இது போல் ஆர்டிஃபிஷியல் லீவ்ஸ் கிடச்சிது, அதை இதுக்குள்ளே நுழைச்சிட்டு இந்த டேப் வச்சு ஃபுல்லாகவே சுற்றி விட்டுருங்க. சுற்றும்போது கொஞ்சம் டைட்டாகவும் இழுத்த மாதிரியும் சுற்றினீங்கன்னா கரெக்டாக நமக்கு காம்பு ரெடி ஆகிடும். சூப்பராக ஃப்ளார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
இதே போல் நீங்கள் விருப்பப்பட்ட கலரில் நிறைய கலராக ஃப்ளார்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிளிப் குத்தணும் அப்படின்னு நினச்சாலும், ஹேர் பேண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த ஸ்டாக்கிங்ஸ் ஃப்ளாரை செஞ்சு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸோட மேட்ச் பண்ணிக்கலாம். ஹெட் பேண்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அது போல் இருக்க பேண்ட்ஸ்ல எல்லாம் கூட செட் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பப்படி இந்த ஃப்ளார்ஸை விதவிதமாக செஞ்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளார்ஸ் உங்கள் யாருக்கெல்லாம் பிடிச்சது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.